பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் ஓலா பரகதன மஷகதன பலபு தேவ பிரசன்னம் உம்மை விட்டா யாரோ இல்லையே செய்யா உம்மை விட யாரோ இல்லையே செய்யா பாடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா கிருபையை புகழ்ந்திடுவேன் பாடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா கிருபையை புகழ்ந்திடுவேன். உங்க மேல இருக்கிற குற்றத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு இரக்கத்தை பாராட்டினார். உங்களை தண்டிக்கப்படாதபடிக்கு, நீங்க குற்றவாளியாய் நிற்காதபடிக்கு அவர் அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். நம்ம மேல அவர் இரக்கத்தை கட்டளையிட்டார். இரக்கத்தின் செல்வந்தர் அவர், இறங்குகிற தேவன். இந்த நாள்லயும் ஏதோ ஒரு கஷ்டத்தோடு நீங்க வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம். யாருமே எனக்கு இறங்கல, எனக்கு இரக்கம் காட்ட யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய கரத்தை பிடிச்சிட்டு சொல்றார், நான் உனக்கு இருக்கிறேன், நான் உன் மேல இரக்கமா இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். அவர் இறங்குகிற தேவன். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் அவர் புறக்கணிக்க மாட்டார். நீ ஒரு பாவி அப்படின்னு தள்ளிவிட மாட்டார். நீ எனக்கு தேவையில்லைன்னு அவர் ஒதுக்கி வைக்கிற தேவன் அல்ல. நீங்க அவர் கிட்ட வரும்போதெல்லாம் அவர் இறங்குவார், உங்களுடைய கரத்தை பிடிப்பார், உங்களை தைரியப்படுத்துவார். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் ஓலா பரகதன மஷகதன பலபு தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, ஆண்டவரை பார்த்து என்னுடைய கரத்தை பிடிச்சிங்களேப்பா, கைவிடாத தூயவரே, கைவிடாத எல்லாரும் சேர்ந்து பிரசன்னம்
பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் அப்படியே கரங்களை அசைத்து மகிமை மகிமை மாட்சிமை மாறாயின் நேசருக்கே மகிமை மகிமை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உமக்கே நேசருக்கே அப்பாவும் அப்பாவும் சந்நிதியில் அப்பங்கள் நாங்கள் ஐயா அப்பாவும் சந்நிதியில் அப்பங்கள் நாங்கள் ஐயா எப்போதும் உம் திருப்பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறோம் எப்போதும் உம் திருப்பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறோம் மகிமை 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 மாட்சிமை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லா மகிமையும் எல்லா கனமும் எல்லா துதியும் உமக்கே அப்பா கல்வாரி கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திரு ரத்தமே கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திரு ரத்தமே உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா மகிமை 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 மாட்சிமை மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே மகிமை 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 மாட்சிமை மாறாய நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா லாபா ராகாதா டாபா ஷகாதா டாபா லபு தூடா மராகாதி நீமி ஷகாதா டாபா லபு எல்லா வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசுங்க லேமே ராதா டாபா ராகாதா நாமா ஷகாதா டாபா லபு ஓ உமக்கே துதி உமக்கே கனமப்பா நீ நல்லவர் 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 அப்பா ராஜாதி ராஜாவே உம்மை ஆராதிக்கிறோம்
தேவாதி தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ எங்களை பலப்படுத்துகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். கண்ணீரை துடைக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். வேதனையை மாற்றுகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா லா ராதா பா ஷகாதனா மரஹாதனா பலம். ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடாத ஒரு நேசர் இயேசு கிறிஸ்து. உங்களை எந்த சூழ்நிலையிலையும் அவர் கைவிடவே மாட்டார். ஒரு சின்ன ஒரு பலவீனம் வந்திருக்கலாம், ஆனா இயேசு உங்களை கைவிட மாட்டார். சின்ன ஒரு சோர்வு வந்திருக்கலாம், இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். தோல்வியை நீங்க சந்திச்சிருக்கலாம், இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். அவர் கரம் பிடித்து நடத்துகிறவர். இறுதி வரைக்கும், கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருப்பார். நம்ம அடிபடும் போதெல்லாம், காயப்படும் போதெல்லாம் அவர் காயப்படுவார். நம்மளுடைய காயத்தை பார்த்துட்டு அவர் சும்மா கடந்து போகிறவர் அல்ல. நம்மளுடைய காயத்துக்கு அவர் மருந்து கொடுக்கிறவர், நம்மளுடைய காயங்களை ஆற்றுகிறவர். ஓ ராபா ஷகாதா பலபோ தூடாபா ரகாதா நாமா ஷதாடா பலபோ. ஒரு வழி போக்கன், அவன் குற்றூராய், சிலர் அவனை குற்றூர்படுத்தி அவனை வழியிலேயே போட்டுட்டு போயிட்டாங்க. முதலாவது ஒருத்தன் ஆசாரியன் வருகிறான், பார்த்தும் பார்க்காத மாதிரி போறான். அடுத்தது லேவியன் வருகிறார், பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறார். ஆனா சமாரியன் வரும்போது அவனுடைய காயத்துக்கு மருந்து வச்சு அவனுடைய காயத்தை ஆற்றுகிறார். நானும் சொல்றேன், ஆசாரியன்ங்கிறது பாஸ்டர்ஸ் நாங்க தான். எங்களுடைய வார்த்தைகளோ எங்களாலேயோ உங்களுடைய காயத்தை ஆற்ற முடியாது. ஓ ஆசாரியர்களால காயத்தை ஆற்ற முடியாது, லேவியர்களால காயத்தை ஆற்ற முடியாது. நல்ல சமாரியன் ஒருவன் இருக்கிறார், அவர்தான் காயத்தை ஆற்றுகிறவர். நல்ல சமாரியன், அவர் காயத்தை ஆற்றுகிறவர். அவர் இன்னைக்கு உங்க பக்கத்துல வந்திருக்கிறார். உடைக்கப்பட்டு சோர்ந்து போய் தள்ளப்பட்டு நீங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு உங்களுடைய காயங்களை ஆற்றுகிறவராய் நல்ல சமாரியன் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அவரை வரவேற்போமா. லேபா ராகாதடா ஷகாதடா பலபோ. அவர் இரக்கம் செய்கிற தேவன், அவர் இறங்குகிற தகப்பன். ஓ நீங்க அடிபட்டதை பார்த்துட்டு அவர் பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறவர் அல்ல. அவர் மனதுருகுகிற தெய்வம், அவர் மனதுருகுகிற தெய்வம். ஓ ராபா ஷகாதடா பாகபாலா பலபோ. ரெண்டு கரங்களை உயர்த்தி, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, உண்மைப்பா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உம்மை விட எதுவும் இல்லை தகப்பனே. இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை விட பல காரியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. ஆண்டவரை விட பிள்ளைங்களை நேசிக்கிறாங்க, ஆண்டவரை விட மனைவியை நேசிக்கிறாங்க, ஆண்டவரை விட குடும்பத்தை நேசிக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எல்லாரும் நமக்கு தேவை, ஆனா ஆண்டவரை விட, ஆண்டவரே உம்மை விட எனக்கு வேற எதுவும் இல்லப்பா, நீங்க மட்டும் எனக்கு போதும் தகப்பனே. அவர் ஒருத்தரை சொந்தமாக்கிட்டா இந்த உலகத்தை நம்ம ஜெயித்துருவோம். அவர் ஒருத்தரை நம்ம சொந்தமாக்கிட்டா குடும்பத்தை நம்ம ஜெயிச்சிருவோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆபிரகாமின் தேவனும் நீர்
நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தேவனும் நீர்தானையா, ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தேவனும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்துக் கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. சொல்லுவோம், என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்துக் கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானை. சத்தமா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரோ இல்லை. சத்தமாய் உம்மை விட்டா யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட யாரோ இல்லை ஏசையா. எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. அப்பா, நீர் மாத்திரம் போதும் அப்பா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் தகப்பனே. ஓ ராபா ராகாதா டாபா ஷகாதா டாபலபு. ஒரு தேவ பிரசன்னம் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அநேகருடைய கையை தேவன் பிடிக்கிறார். நீ அனாதை அல்ல மகளே, நீ திக்கற்றவன் அல்ல. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னுடைய வலது கையை பிடித்து நானே உன்னை நடத்துவேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். நான் உன்னை தேற்றுவேன், நான் உன்னை ஆற்றுவேன், நான் உன்னுடைய காயங்களை கட்டுவேன், நான் உன்னை புதுப்பிப்பேன். நீ இழந்து போன எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப தருவேன். ஓ, உன்னுடைய கண்ணீருக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மையினால நான் உன்னை நிரப்புவேன். நல்லா கரங்களை தட்டி லாபா ரகாதா டாபா ஷகாதா டாபலபோ தூடாமா ரகாதா நாமா ஷகாதா டாபலபோ. துன்பத்தை கொண்டு வந்த சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். ஓ ராசதா டாபா ரகாதா டாபலபோ. பாவத்துக்குள்ள தள்ளுன பொல்லாத சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது, சுட்டெரிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். ஓ, தேவ விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. நல்லா கரங்களை தட்டி லாபா ரகாதா டாபா ஷதா டாபலபோ. இனி கண்ணீர் இல்லை, இனி வேதனை இல்லை, இனி சஞ்சலம் இல்லை. துக்கத்துக்கு மேல துக்கத்தை கொண்டு வந்த சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. லாபா ரகாதா டாபா ஷகாதா டாபலபோ. ஓ ராகமா ஷதா டாபலபோ. ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பா, நீ நல்லவர் நல்லவர் நல்லவர்னு சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, நீ நல்லவர் அப்பா, நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் என் மேல வைத்திருக்கிற இரக்கத்துக்காக உமக்கு நன்றி அப்பா, கிருபைக்காக நன்றி அப்பா, தயவுக்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களை கை நீட்டி அவர் தூக்கி எடுப்பார். ஆமென். எளியவனை அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உயர்த்துறது மாத்திரமல்ல, 1000 பெருக செய்கிறாராம். ஆமென். பக்கத்துல இருக்கவங்கள சிரிச்சிட்டு நல்லா பார்த்து சொல்லுங்க, நீங்க 1000 பெருகுவீங்க. இப்படியே இருக்க மாட்டீங்க. ஒரு பெருக்கத்தை தேவன் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு அழகான ஒரு பாடல், பாடி புகழ்வேன் நான் ஆடி மகிழ்வேன், அவர் நன்மைகளை எங்கும் சொல்லுவேன், அப்பா சமூகத்தில் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன், அவர் இஸ்ரவேலின் வல்லவரே. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். 1 2 3. நல்லா கரங்களை தட்டி எஸ், நல்லா உற்சாகமாய்
பாடி புகழ்வேன், நான் ஆடி மகிழ்வேன், அவர் நன்மைகளை எங்கும் சொல்லுவேன். அப்பா சமூகத்தில் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன், அவர் இஸ்ரவேலின் வல்லவரே. பாடி புகழ்வேன், நான் ஆடி மகிழ்வேன், அவர் நன்மைகளை எங்கும் சொல்லுவேன். அப்பா சமூகத்தில் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன், அவர் இஸ்ரவேலின் வல்லவரே. சேர்ந்து பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். பாடுவேன் பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். எளியவனை நீ உயர்த்திடுவீர், ஆயிரமாக பெருகச் செய்வீர். எளியவனை நீ உயர்த்திடுவீர், சத்தமா ஆயிரமாக பெருகச் செய்வீர். பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடு. பாடி புகழ்வேன், ஓ அவர் அப்பா சமூகத்தில் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன், அவர் இஸ்ரவேலின் வல்லவரே. நல்லா கரங்களை தட்டி கூப்பிட்ட நேரத்தில் பதில் அளித்து குறைகள் தீர்த்திட வருபவரே. உற்சாகமாய் கூப்பிட்டா ஓடி வருவார். நம்மளுடைய குறைகளை தீர்க்க அவர் ஒருவரே வல்லவர். கூப்பிட்ட நேரத்தில் பதில் அளித்து குறைகள் தீர்த்திட வருபவரே. கூப்பிட்ட நேரத்தில் பதில் அளித்து குறைகள் தீர்த்திட வருபவரே. பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். பாடி புகழ்வேன், நான் ஆடி மகிழ்வேன், அவர் நன்மைகளை எங்கும் சொல்லுவேன். அப்பா சமூகத்தில் ஆடி பாடி நல்லா சத்தமாய் சேர்ந்து பாடி புகழ்வேன், பாடி புகழ்வேன், அவர் நன்மைகளை எங்கும் சொல்லுவேன். அப்பா சமூகத்தில் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன், அவர் இஸ்ரவேலின் வல்லவர். பாடுவேன் பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். பாடி புகழ்வேன், பாடி புகழ்வேன், நான் ஆடி மகிழ்வேன், அவர் நன்மைகளை எங்கும் சொல்லுவேன். அப்பா சமூகத்தில் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன், அவர் இஸ்ரவேலின் வல்லவரே. அவர் இஸ்ரவேலின் வல்லவரே. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன மாதத்தில் எனக்கு ஒரு பயங்கர ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. நான் லோடு ஏற்றிட்டு வரும்போது வண்டி அப்செட் ஆகி ஹெவி லோடு. அப்போ வண்டியே சைடு மறிஞ்சிருச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே நானும் ஒரு ஹிந்திக்காரனும் இருந்தோம். எப்படி என்னை காப்பாற்றினாரு அப்படின்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. எல்லாருமே நீ எப்படி உயிரோடு நிற்கிற, இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, வண்டி இந்த கண்டிஷனில் இருக்குது, எப்படி நீ இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு அடிமை படாமல் அப்படியே உயிரோடு என்னை தாங்கி காப்பாற்றிக்கிட்டார் கர்த்தர். அதனால் நான் அந்த ஓனர் ஏதோ பேசுவார் அப்படின்னு பயந்தேன். பட் ஆனால் அவர் ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டியன்ஸு. அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, நம்ம உயிரோடு இருக்கிற தேவனை வேண்டிகிட்டு இருக்கிறோம் அல்லவா, அதனால் நமக்கு ஒன்றும் ஆகாது, அது அவர் தான் உன்னை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொன்னார். நான் அந்த நேரத்தில் நான் ஆண்டவர் நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அழுதுட்டேன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை காப்பாற்றி கொடுத்ததுக்காக நன்றி.
எங்கள் அம்மா 2 வயசில் நாங்கள் கோவில்பாளையம் சேரநகரத்தில் இருக்கிறோம். எங்கள் அம்மா நான் 2 வயசாக இருக்கும்போது என்னை அந்த வீட்டு வேலைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ நான் அவங்க வீட்டு வெளியே உட்காந்துருப்பேன், எங்கள் அம்மா வேலை செய்வாங்க. அப்போலேருந்து ஒவ்வொரு வீடாக ஏறும்போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. அப்போ நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது யோசித்தேன், எனக்கு ஏசப்பா வீடு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். அப்போலேருந்து ஒரு ஆசை, நம்ம அம்மாவை சொந்த வீட்டில் உட்கார வைக்கணும். நமக்காக ஒவ்வொரு வீடாக போய் நமக்காக ஒவ்வொரு வீடாக போய் வேலை செஞ்சுருக்காங்க. அதை சின்ன வயசுலேருந்து உட்காந்து நான் பார்த்துருக்கேன். அதனால் அம்மாவை ஒரு சொந்த வீட்டில் உட்கார வைக்கணுங்கிறது தான் ஒரு பெரிய கனவு. அதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் நினச்சி கூட பார்க்கல. இதுக்காக தான் நான் சீக்கிரமாக படித்து வேலைக்கு போகணுன்னு டிப்ளமோ முடிச்சுட்டு வேலைக்கு போனேன். நினச்சி கூட பார்க்கல இந்த வருஷத்தில் எந்த ஊரில் நாங்கள் எங்கள் அம்மா வீட்டு வேலை செஞ்சாங்களோ அதே இடத்துல ஏசப்பா எங்களுக்கு ஒரு அழகான ஒரு இடத்த கற்றுக் கொடுத்தாரு. நாங்கள் சும்மா ஒரு சென்ட் நினச்சே பார்க்கல ஏசப்பா கொடுப்பாருன்னு. எங்கேயாச்சும் ஒரு சென்ட் கிடச்சிரும், கவர்மெண்ட்டில் எழுதி போட்டோம், எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஆனால் நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு 2.25 சென்ட்டு எங்கள் ஊர்லேயே இருந்த இடத்துலையே நாங்கள் எந்த இடத்துல அவமானப்பட்டோமோ அந்த இடத்துலையே ஏசப்பா எங்கள் தலையை உயர பண்ணார். அந்த இடம் சொன்னதுமே அந்த இடத்த வாங்குறதுக்கு அவ்வளோ தடை வந்துச்சு, அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனையிலெல்லாம் பிரதாப்பனாவோட கிருப சாங் தான் என்னை அழகாக வழி நடத்துச்சு. நாங்கள் வீட்டில் பேசுகிறதும் அதுதான், உனக்கு அந்த ஏசப்பாவுக்கு சித்தமாக இருந்துச்சுன்னா அந்த இடம் நம்மளுக்கு கிடைக்கும், இல்லைன்னா வேண்டாம் விட்டுடலாம். நாங்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அதே மாதிரி பண தேவையெல்லாம் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக எங்களுக்கு நடத்தினார். நாங்கள் ஒரு நாள் கூட அவ்வளோ காசை கண்ணில் பார்த்ததில்லை. எப்படி எண்ணணும் என்ன பண்ணணும் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எல்லாமே ஏசப்பா என் கையை பிடிச்சி இங்கே போ அங்கே போ ஒவ்வொரு இடமும் எனக்கு அழகாக நேர்த்தியாக நடத்தி கொடுத்தாரு. கர்த்தருக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஒரு மாதம் நாங்கள் டைம் கேட்டோம், ஆனால் அது 15 நாளுக்குள்ளேயே பண தேவையை சந்தித்து அந்த இடத்த எழுதி முடிக்க கர்த்தர் உதவி செஞ்சார். கொடான கோடி நன்றி செலுத்து. கர்த்தரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாங்கள் நினைக்க முடியாத கர்த்தரை எங்களை ஆசீர்வதித்து எந்த இடத்துல இடம் வேணும்னு கேட்டோம் அந்த இடத்துல கர்த்தர் இடம் கொடுத்தாரு. ஐயாவோட வாக்கு தத்துவம் டெய்லி ஒரு வாக்கு தத்துவ வார்த்தை, அந்த வார்த்தை கேட்டு நிறைவேற்றி எங்களுக்கு அந்த ஐப்பச்சி சர்ச்சுக்கு நாங்கள் 2 வருஷம்தான் ஆச்சு. கர்த்தர் 2 வருஷத்தில் கர்த்தர் எங்களுக்கு நிறைய ஆசீர்வதித்து இடத்த எங்களை குப்பையிலேருந்து தூக்கி எடுத்தார். உளையான சேத்துலேருந்து என்னை தூக்கி எடுத்து சொந்த பந்தமோ ரத்த சந்தப்பட்டு யாரும் எங்களுக்கு ஒரு வயசு இல்லை. கர்த்தர் எங்களுக்கு சாட்சியாக எங்களை இப்போ இந்த இடத்துல உளையான சேத்துலேருந்து தூக்கி எங்கள் குடும்பத்தை சாட்சியாக நிறுத்தியிருக்கிறாரு. என் கணவரும் ரொம்ப இதாக இருந்தார், அதுலேருந்து மாற்றி கணவரையும் என் சர்ச்சுக்கு ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு கர்த்தர் சாட்சியாக நிறுத்தியிருக்கார். கர்த்தர் கோடான கோடி ஸ்தோத்திரம் எடுக்கிறேன். அதே போல் கால் வலியும் தான், எனக்கு பயங்கர கால் வலி. இது அந்த வலியும் கர்த்தர் அதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்து கர்த்தர் சுகம் கொடுத்து நான் வேலைக்கு போக என் பலனல்ல எல்லாம் அவரோட பலத்தினால கர்த்தர் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து சாட்சியாக நிறுத்தியிருக்கார். கர்த்தர் கோடான கோடி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். ஏசாயா 54:7 இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு மனம் இறங்குகிற தேவன். அதாவது இரக்கத்தை நம்ம மேலே கட்டளையிடுகிற ஒரு தேவன். ஆண்டவரை போல யாராலையும் இறங்க முடியாது. அவர் எப்பொழுதும் நம்ம மேலே இரக்கமுடையவராக இருக்கிறார். நம்ம அவர்கிட்ட வரும்போதெல்லாம் அவர் இறங்கி நமக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். உடைக்கப்பட்டு தோல்வியை சந்திச்சுட்டு ஏமாற்றப்பட்டு அவருடைய பாதத்துக்கு வரும்போது அவர் இறங்குகிற நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு இறங்குகிறார்.
அவரை மாதிரி இரக்கம் யாராலையும் காட்ட முடியாது. இரக்கத்தை அள்ளி தருகிற ஒரு நல்ல ஒரு தகப்பன். அல்லேலூயா. நமக்காக அவர் இறங்குகிறவர். சங்கீதம் 145வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர்? இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இரக்கத்தின் செல்வந்தர் அவர், இறங்குகிற தேவன். இந்த நாள்லையும் ஏதோ ஒரு கஷ்டத்தோடு நீங்க வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம். யாருமே எனக்கு இறங்கல, எனக்கு இரக்கம் காட்ட யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய கரத்தை பிடிச்சிட்டு சொல்றார், நான் உனக்கு இருக்கிறேன், நான் உன் மேல இரக்கமா இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு உங்களை தைரியப்படுத்துகிறார். அவர் இறங்குகிற தேவன். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் அவர் புறக்கணிக்க மாட்டார். நீ ஒரு பாவி அப்படின்னு தள்ளிவிட மாட்டார். நீ எனக்கு தேவையில்லைன்னு அவர் ஒதுக்கி வைக்கிற தேவன் அல்ல. நீங்க அவர் கிட்ட வரும்போதெல்லாம் அவர் இறங்குவார், உங்களுடைய கரத்தை பிடிப்பார், உங்களை தைரியப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஊமையும் செவிடுமான ஆவி பிடித்த ஒரு மனிதன், சீசர்கள் ஜெபிச்சு பார்க்குறாங்க, சுகமடையில. ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. மார்க் 9:20. அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது, இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இங்க பாருங்க, இந்த வாலிபன் பயங்கரமான ஒரு பொல்லாத ஆவி, ஊமையும் செவிடுமான ஒரு ஆவி இவனுக்கு பிடிச்சிருக்கு. இவனை தீயிலையும் தண்ணீரிலையும் தள்ளி விட்டு இவனை பயங்கரமா அலக்களிக்குது. தகப்பன் இவனை ஆண்டவர்கிட்ட கொண்டு வராரு. ஆண்டவரே, என்னுடைய மகன் இப்படி பொல்லாத ஆவியினால் அலக்கடிக்கப்படுகிறான், சின்ன வயசுல இருந்தே இவனுக்கு இந்த பிசாசு பிடிச்சிருக்கு, இவனை தீயிலையும் தண்ணீரிலையும் இது தள்ளிவிட பார்க்குது, இவனை கொல்ல பார்க்குது, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு மனம் இறங்குங்க. தகப்பன் எப்படி கேட்கிறாருன்னு பாருங்க. அதாவது ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யும் வேண்டி கேட்கிறார். ஏதாகிலும் செய்ய வேண்டுமானால் எங்க மேல மனதிறங்கி நீங்க உதவி செய்யுங்க. உடனே இயேசு கிறிஸ்து மனதிறங்கி ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு அப்பாலே போ. அது அப்படியே அவன் செத்தவனை போல விழுந்தானா, அந்த ஆவி அவனை விட்டு விலகினது, அவன் சுகம் அடைந்தான். ஆண்டவர் மனம் இறங்கிட்டா அற்புதங்கள் நடக்கும், விலகாத பிசாசுகள் விலகும். ஆண்டவர் மனம் இறங்கிட்டா ஒரு மனுஷனுக்கு தெய்வீக சுகத்தை தேவன் கட்டளையிடுவார். ஆண்டவர் ஒருத்தன் கூட இருந்துட்டா அதுக்கப்புறம் அவனுக்கு பிசாசு தொல்லை தோல்வி இருக்காது. அவர் மனம் இறங்கிட்டா அவனை தெளிந்த புத்தி உள்ளவனாய், அசுத்தாவி விலகினவனாய் அவன் மாறுவான். அல்லேலூயா. பாருங்க, இந்த இரக்கத்தை எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அதை பெற்று கொண்டுட்டானா அவன் தான் வெற்றியான ஒரு மனிதன். இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்க வேண்டும். ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியில் ஓனர் இருக்கிறாரு, ஆயிரக்கணக்கான பேர் அவருக்கு கீழே வேலை செய்கிறாங்க. ஆனால் சிலர் மட்டும்தான் ஓனருக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, சிலர் மட்டும்தான் அவருக்கு நெருங்கிய நண்பர்களாக இருப்பாங்க. அவர்களை பார்த்து மற்ற வேலைக்காரங்களாம் சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா, உன் கூட ஓனர் இருக்கிறாரு, உனக்கு என்ன கவலை, நீ என்ன பண்ணாலும் ஓனரு உனக்கு கண்டுக்க போகிறதில்ல, காரணம் ஓனர் உன் கூட இருக்கிறாரு. அப்போது இந்த இரக்கம் எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த அவனுக்கு இரக்கம் கிடைக்குதுன்னா ஏதோ ஒரு காரியத்தை அந்த ஓனருக்காக செஞ்சுருப்பான். ஒருவேளை ஓனர் கூட நல்லா பேசியிருப்பான், ஓனருக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சுருப்பான், அவனுடைய அறிவோ ஏதோ ஒரு காரியம் ஓனருக்கு உதவியாக இருந்திருக்கும். அதை பார்த்து ஓனர் ஆச்சரியப்பட்டு அவன் மேலே எப்பவும் அவர் எப்படி இருப்பார், இரக்கமாக இருப்பார், கிருபையாக இருப்பார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 33வது அதிகாரம் 19வது வசனத்தில் அவர்
அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ, யார் மேல கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். அவன் மேல் கிருபையா இருப்பேன். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ, எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் என்று சொல்லி, அவன் மேல் இரக்கமா இருப்பேன். ஆண்டவர் அழகா ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. நான் யார் மேல கிருபையா இருக்கேன்னு நான் நினைக்கிறேனோ அவன் மேல கிருபையா இருப்பேன். நான் யார் மேல இரக்கமா இருக்கிறேன்னு நினைக்கிறேனோ நான் அவன் மேல இரக்கமா இருப்பேன். இந்த இரக்கம் அநேகருக்கு கிடைக்காது. ஆனா இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் ஜெபம் பண்ணுவேன். முழங்கால் படியிட்டு எனக்கு தனி ரூம் இருக்கு, அந்த ரூம்குள்ளே போய் நான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் 3 வருஷம் நான் பைபிள் காலேஜ் 3 வருஷம் நான் அப்படியே தான் ரெகுலராக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். முதல் வருஷம் பெருசாக எதுவுமே இல்லை. 3ஆவது வருஷத்தில் எல்லாரும் பசங்களாம் விளையாட போயிட்டாங்க. நான் எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் எப்பவும் போல் போய் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே எங்களுடைய சாப்பல் சார், அந்த சார் வந்து ரவுண்ட்ஸுக்கு வந்தார். ரவுண்ட்ஸுக்கு வரும்போதே பசங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க சொல்லாமல் கொள்ளாமல் வருவார் ரூமுக்கு. திடீர்னு ரூமெல்லாம் நீட்டாக வச்சுருக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக அவர் திடீர்னு வருவார். வரும்போது அவர் திடீர்னு என் ரூமுக்கு வந்து எட்டி பார்க்குறார். நான் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். கொஞ்ச நேரம் நின்று என்னையே பார்த்துருக்கிறார். எனக்கு அது தெரியல நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தது. அவர் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நின்று பார்த்துருக்கிறார். நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். உடனே அவரும் போயிட்டார். கீழே இறங்கினேன். அதுக்கப்புறம் அவர் பார்த்து சொன்னார், பிலிப் நீ நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தப்பா, நான் உன் ரூமுக்கு வந்தேன். நிஜமாவா சார்? அப்படியா? எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தில் 6 மாதத்துக்கு ஒருக்கா லீடரை மாற்றுவாங்க, சாப்பல் லீடரை மாற்றுவாங்க. என்னோட ஃபைனல் இயரில் இந்த வருஷம் சாப்பல் லீடர் பிலிப்பு தான் அப்படின்னு அவர் எனக்கு லீடர் போஸ்டிங்கை கொடுத்தார். இந்த லீடர் போஸ்டிங் எப்படி எனக்கு கிடைச்சதுன்னா, நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்ததை அவர் பார்த்துட்டார். அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டதும் எனக்கு அவர் வந்து ஒரு ப்ரொமோஷனை கொடுக்குறார், ஒரு லீடர் அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுக்குறார். பாருங்க, அதே போல ஆண்டவர்கிட்ட நம்ம இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் பெற்றுக்கொள்கிறவன் மேல அவர் இரக்கமா இருப்பார். அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம்னா நம்ம உலகத்தை ஜெயிச்சிருவோம். ஒரு கம்பெனியில் ஓனரோட இரக்கத்தை பெற்றுக்கொண்டுட்டோம்னா அந்த கம்பெனியில் அவர் தான் ராஜா. அதே போல ஆண்டவருடைய இரக்கம் நம்ம மேல இருந்ததுன்னா நம்மளை செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நம்மளை படிப்படியாய் கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த இரக்கத்தை யார் பெற்றுக்கொள்ள முடியும், யார் மேல கர்த்தர் இரக்கமா இருப்பார் அப்படின்னு ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். முதலாவது, அவர் யாருக்கு இறங்குவார்னா பிள்ளைகளுக்கு அவர் இறங்குவார். தன்னுடைய பிள்ளை அப்படின்னா அவர் இறங்கிடுவார். 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள், இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். இதை யாருக்கு சொல்றாரு? ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, முன்னாடி நீங்க ரட்சிக்கப்படலை, ஞானஸ்தானம் எடுக்கல, நீங்க இரக்கத்தை பெறவே இல்லை. ஆனா இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று நீங்க பிள்ளைகளா இருக்கிறீங்க, நீங்க இரக்கத்தை பெற்றிருக்கிறீங்கிறாரு. அல்லேலூயா. அப்போ இந்த இரக்கம் யாருக்கு கிடைக்கும்னா அந்நியர்களுக்கு இருக்காது, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கு அவர் இறங்குகிறவராய் இருக்கிறார். பிள்ளைகளுக்கு அவர் இறங்குகிறார். அவருடைய பிள்ளைகள். ஒரு மனுஷன் என்னைக்கு உலகத்துக்கு மறிச்சு கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கிறானோ அன்னைக்கு அவன் அவருடைய சொந்த பிள்ளையாய் மாறிடுறான். அல்லேலூயா. நீங்க என்னைக்கு அதுதான் ஞானஸ்தானம். உலகத்துக்கு மறிச்சு இயேசுவுக்குள்ள நீங்க பிறக்கிறீங்க. அப்போ ஆண்டவருக்குள்ள பிறந்த உங்களுக்கு அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கிற ஒரு அனுபவம். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கிறாங்களோ அவங்க இரக்கத்தை பெற்றுக்கொள்வாங்க. சங்கீதம் 103வது சங்கீதம் 13வது வசனம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார்.
யார் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ, ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தரும் அவருடைய பிள்ளைகளுக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இரக்கமுள்ள ஒரு தகப்பன் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு இறங்குகிற ஒரு தகப்பன். ஒரு பையன், ஒரு அம்மா வீட்டில் நகையை காணோன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. வீடெல்லாம் தேடி பார்த்தாங்க. பையன்கிட்டையும் கேட்டாங்க, தம்பி இங்கே நகை வச்சுருந்தேன், இதை பார்த்தியாடா, எப்படி காணாமல் போச்சுன்னே தெரியலடா அப்படின்னு. உடனே அந்த பையனும் பதஷ்டப்பட்டு, அம்மா எப்படிம்மா இந்த நகை காணாமல் போச்சு, நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு 2 பேரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்களும் வீட்டுக்கு வராங்க. நீங்கள் எப்போ வெளியே போனீங்க, உங்களுக்கு யாராவது மேலே சந்தேகம் இருக்கா? அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க மேலே தான் சந்தேகம் சார், அவன் தான் எடுத்திருப்பான்னு தோணுது, நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவன் தான் எடுத்திருப்பான்னு தோணுது, நீங்கள் நல்லா எங்கே வச்சிங்க அதெல்லாம் விசாரிக்கிறார். இந்த போலீஸ்காரங்க பயங்கரமாக விசாரிச்சுட்டு போனதுக்கு பிறகு இந்த பையனுக்கு ஒரு குற்ற உணர்வு. மெதுவாக அம்மா கிட்ட போய் சொல்கிறான், அம்மா நான் ஒன்று சொல்லுவேன், என்னை நீங்கள் அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, இந்த நகையை நான் தான்மா எடுத்தேன், நான் தான் இந்த நகையை போய் அடகு வச்சுட்டு எனக்கு ஒரு பணம் தேவை, அவசரமாக தேவைப்பட்டுச்சு, அதுக்காக நான் தான்மா எடுத்தேன். உடனே அவங்க அம்மா அழுன்னு அழுதாங்க. என்னடா நீ தானேடா என் கூட சேர்ந்து தேடுன, வீடெல்லாம் தேடுனியேடா, உட்காந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட நீ வந்தையே, என் கூட கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கும்போது கூட நீ ஒரு வார்த்தை வாயை திறந்துருக்கலாமே, நீ அப்போல்லாம் வாயை திறக்காமல் அமைதியாக இருந்தையே, ஏன்? அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அதனால உங்கள் நகையை எடுத்துகிட்டு போய் நான் அடகு வச்சுட்டேன். உடனே அவங்க அம்மா கையில் இருக்கிற பணத்தை போட்டுட்டு அந்த நகையை மீட்டு எடுத்துட்டு போலீஸ்காரங்களுக்கு அடிக்கிறாங்க. ஐயா ஐயா அந்த நகை கிடச்சிருச்சு, நான் தெரியாமல் அரிசி மூட்டைக்குள்ளே வச்சுட்டேன், ஒளிச்சு வைக்கணும்னு அந்த நகையை நான் அரிசி மூட்டைக்குள்ளே வச்சுட்டு நான் மறந்துட்டேன் ஐயா, என்னை மன்னிச்சிருங்க ஐயா. போலீஸ்காரன், உனக்கு இதாம்மா வேலை, எங்களையெல்லாம் பார்த்தா உனக்கு விளையாட்டு பையன் மாதிரி தெரியுதா, நீ என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கும் போறதுக்கு இது என்ன, பயங்கரமாக திட்டுறார். அத்தனையும் அந்த அம்மா ஏற்றுக்கிட்ட, ஐயா மன்னிச்சிருங்கய்யா, என்னை மன்னிச்சிருங்கய்யா அப்படின்னு வாபஸ் வாங்கிட்டு, கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதுதான் இயேசு கிறிஸ்து நம்ம மேலேயும் உங்கள் மேலேயும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இரக்கம் பக்கத்து வீட்டுக்காரன் திருடி இருந்தா அவனை பிடிச்சி உள்ளே போட்டிருப்பாங்க. ஆனால் சொந்த பிள்ளை திருடிட்டான்னு அதை அப்படியே வாபஸ், அதை குற்றத்தை தான் ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே வாபஸ் வாங்கினா. இதை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்தார். உங்கள் மேலே இருக்கிற குற்றத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு இரக்கத்தை பாராட்டினார். உங்களை தண்டிக்கப்படாதபடிக்கு, நீங்க குற்றவாளியாய் நிற்காதபடிக்கு அவர் அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். நம்ம மேல அவர் இரக்கத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனத்துல ஒரு கெட்ட குமாரன் தகப்பன் கிட்டிருந்து சொத்தெல்லாம் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். உலக பிரகாரமா செலவு செஞ்சிட்டான். இப்போ சொத்து வாங்கிட்டாலே இனி அவனுக்கும் தகப்பனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அந்த காலத்துல சொத்தை பிரிச்சுட்டா அவ்வளவுதான், அவன் வேலையை பார்க்கணும், தகப்பனுடைய வேலையை பார்க்கணும், அவனுக்கும் தகப்பனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனா இப்படி சொத்தையெல்லாம் பிரிச்சுட்டு போய் வேசிகள் இடத்துல எல்லாம் செலவு செஞ்சுட்டு இப்போ எதுவுமே இல்லாம திரும்ப வரான். திரும்ப தகப்பன் கிட்ட வரும்போது தகப்பன் அவனை ஓடி போய் அணைக்கிறார். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி, தகப்பன் அவனை கண்டு மனதுருகுகிறார். மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தார். இதுதான் இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. இது எல்லாருக்கும் கிடைக்காது. யாருக்கு கிடைக்கும்னா, தூரத்துல எப்போ என் பிள்ளை வருவான், சொத்தை வாங்கிட்டு போயிட்டா என்ன சம்பந்தம் இல்லாம அவன் என் பிள்ளை, அவன் எங்க போனாலும் அவன் என்னுடைய பிள்ளை, அவன் எவ்வளவுதான் சுத்திட்டு அங்க இங்க திரிஞ்சு போனாலும் ஒரு நாள் என் பிள்ளை வருவான்னு தகப்பன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். வரும்போது அவர் கட்டி அணைக்கிறார், இரக்கத்தை காட்டுறார். எங்க வந்த அப்படின்னு கேட்கல, ஏன் வந்தன்னு கேட்கல, வராத போன்னு சொல்லல, அவர் கட்டி அணைக்கிறார், முத்தம் கொடுக்கிறார், அந்த இரக்கத்தை காட்டுகிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கும் அவரை விட்டு நீங்க தூரமா போயிருக்கலாம், இன்னைக்கு தகப்பன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறார்.
அவர்கிட்ட நீங்க வரணும். அப்பா நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன்ப்பா, உங்க பிள்ளைப்பா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா போதும், உங்க மேல அவர் இரக்கத்தை காட்டிடுவார், உங்களை அணைப்பார், உங்களுக்கு முத்தம் கொடுப்பார். தூரமா போயிட்டா இருக்கிறதெல்லாம் இழந்துருவோம். அந்த கெட்ட குமாரன் தூரம் போயிட்டான், இருக்கிறதெல்லாம் இழந்துட்டான், பணத்தை இழந்துட்டான், செல்வத்தை இழந்துட்டான், பாவமான வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை, துணிகரமா தவறு செய்ய ஆரம்பித்தான். துணிகரமா வேசிகளோடும் விபச்சாரிகளோடு கூட அவன் நாட்களையும் நேரங்களையும் செலவு செய்தான். அவனுடைய நிலைமை இப்போ தலை தூக்க முடியாத ஒரு நிலைமை, மறுபடியும் தகப்பனுடைய வீட்டுக்கு வர முடியாத நிலைமை, பண்ணிக்கு வைக்கிற அந்த சாப்பாட்டை கூட சாப்பிட முடியாம ஒரு நிலைமை அவனுக்கு. அவனுடைய வாழ்க்கையே இழந்து போனவன் தான். இந்த நிலைமையில் அநேகர் திரும்ப வரமாட்டாங்க, எங்கேயாவது போய் செத்துருவாங்க, அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என்னத்த உலகம் அப்படின்னு செத்து. ஆனால் இவனுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டப்பட்டதற்கு காரணம் அவன் திரும்ப தகப்பனை நோக்கி வந்தான், திரும்ப ஆண்டவரை பார்த்து வந்தான். இன்னைக்கும் ஒருவேளை தோல்விக்கு மேலே தோல்வியை சந்திச்சிருக்கிறீங்களா, வியாதிக்கு மேலே வியாதியை சந்திச்சிருக்கிறீங்களா, எல்லாத்தையும் இழந்து போய் இந்த இடத்திற்கு இனி வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கிறீங்களா, உங்கள் மேலே தகப்பன் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். அவர் இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுடையவர், அவர் நீடிய சாந்தமுடையவர், உங்களை ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். காரணம் நீங்க அவருடைய பிள்ளை, நீங்க அவருடைய பிள்ளை. உங்களை ரத்தத்தை கொடுத்து அவர் மீட்டெடுத்து இருக்கிறார், தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அவர் வாங்கி இருக்கிறார். ரெண்டாவது ஒரு காரியம், யார் மேல அவர் இரக்கமா இருப்பார்னா திக்கற்றவர்கள் மேல அவர் இரக்கமா இருப்பார். விதவைகள் மேல, வழியே இல்லாதவங்க மேல, அனாதைகள் மேல, யார் உதவி செய்ய ஆதரவே இல்லாத ஆட்கள் மேல, பிள்ளைங்க விட்டுட்டாங்க, கணவனார் கைவிட்டுட்டாரு, நான் மட்டும் ஒண்டியா இருக்கிறேன், எனக்கு உதவிக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு அவர் இரக்கம் பாராட்டுகிறார். யார் கைவிட்டாலும் இயேசு கைவிடவே மாட்டார். நீங்க ஒண்டியா இல்லை, உங்க கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். நீங்க தனியாளா இல்லை, உங்க கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 12, 13, 14 இந்த வசனத்தை வாசிங்க. ஒரு விதவை பெண், அவளுக்கு இருந்தது ஒரே ஒரு மகன், அந்த ஒரே ஒரு வாலிபன். அந்த வாலிபன் தான் அந்த விதவை பெண்ணுக்கு சொத்து, அந்த வாலிபன் தான் அந்த விதவை பெண்ணுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவன். ஒரு வாலிப மகன் தான், ஆனா அந்த வாலிப மகன் இறந்து போயிட்டான். இப்போ அவனை அடக்கம் பண்றதுக்காக இந்த விதவை பெண் கல்லறைக்கு நேராக கொண்டு போறா. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த கல்லறைக்கு நேராக கொண்டு போற வழியில இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறாரு. நடந்தது என்ன வாசிங்க. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது, அவர் ஊரின் வாசலில் சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைப்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி, பாருங்க, அவளை பார்க்கிறாரு. எப்படி பார்க்கிறாரு? இவளுக்கு ஒரே ஒரு மகன் தான், இந்த ஒரு மகனும் இப்ப இறந்து போயிட்டான், கணவனார் இல்லை, இப்ப கைவிடப்பட்டவளா இருக்கிறா. இதை அறிந்து அவர் மனதுருகிறாராம். அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். நல்லா கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த இரக்கத்தை யாருக்கு காட்டுறார்னா, ஒரு குமாரன், அந்த குமாரனும் இழந்து நிற்கிற அந்த பெண்ணுக்கு அவர் இரக்கத்தை காட்டுகிறார். இன்னைக்கும் ஒருவேளை இழப்பின் மத்தியில் நீங்கள் வந்திருக்கலாம், யாரும் இல்லை, வழியெல்லாம் அடைக்கப்பட்டுருச்சுங்கிற சூழ்நிலையில் வந்திருக்கலாம். தோல்விக்கு மேலே தோல்வி, ஆதரவே இல்லாமல், உங்களை கை கொடுத்து தூக்கிவிட யாரும் இல்லாமல், எந்த ஒரு உதவியும் இல்லாமல் தனி மரமாக நீங்கள் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு இறங்குவேன், என்னுடைய இரக்கத்தை நான் உனக்கு காட்டுவேன். ஒரு மனிதன் 38 வருஷமா பெதஸ்தா குளத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். 38 வருஷமாய் அவன் பக்கத்தில் இயேசு கிறிஸ்து போறார். அங்கே அநேக வியாதிஸ்தர்கள் அதே பெதஸ்தா குளத்தில் இருக்கிறாங்க.
குருடர்கள் இருக்கிறாங்க, சப்பானியர்கள் இருக்கிறாங்க, பலர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பெதஸ்தா குளத்துக்கு போனதும் அநேக வியாதிஸ்தர்களையும் இயேசு பார்க்குறார். ஆனால் இவனை மட்டும் ஸ்பெஷலாக போய் தொடுறார். காரணம், இவன் சொல்கிறான், ஆண்டவரே இந்த குளத்தில் என்னை கொண்டு போய் விட எனக்கு யாருமே இல்லை. 38 வருஷமாக எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. எனக்கு ஒத்தாசை கொடுக்கவோ என்னுடைய குடும்பமோ யாரும் என்னை கண்டுக்கவே இல்லை. நான் இங்கேயே 38 வருஷமாக இருக்கிறேன். யாராவது என்ன அந்த குளத்தில் போய் விடுவாங்களா? யாராவது எனக்கு உதவி செய்ய வரமாட்டாங்களா? யாராவது என்னுடைய கையை பிடிச்சு தூக்க மாட்டாங்களா? என்னை தூக்கி கொண்டு போய் அந்த குளத்தில் விட மாட்டாங்களான்னு 38 வருஷமாய் நான் இதில் காத்துட்டு இருக்கிறேன். இவனை இயேசு தேடி போகிறார். திக்கற்றவனை, கைவிடப்பட்டவனை, உறவினர்களால் மறக்கப்பட்டவனை, சொந்தம் பந்தம் பிள்ளைகள் எல்லாம் மறந்துருச்சு. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 38 வருஷம் மறக்கப்பட்ட இவனை இயேசு தேடி போகிறார். இயேசு யார் மேலே இரக்கமாக இருக்கிறார்? திக்கற்றவர்களுக்கு அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அவரே யோவான் 14வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆண்டவர் உங்களையும் பார்த்து இதே வார்த்தையை சொல்றார், நான் உன்னை திக்கற்றவனாக விடப்பா, நான் உன்னிடத்துல வருவேன், நான் உன்கிட்ட வருவேன். ஹல்லேலூயா. லூக்கா 10வது அதிகாரம் 30வது வசனத்துல, வழிப்போக்கன் அவன் கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றூராய் நொறுக்கப்பட்டவனாய் அப்படியே படுத்துட்டு இருக்கிறான். அவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, உடம்பெல்லாம் காயம். அவனை நிர்வாணப்படுத்தி அப்படியே அவனை தள்ளி விட்டுட்டாங்க. இவனுக்கு காயம் கட்டவோ இல்லை, இவனுக்கு உதவி செய்யவோ யாருமே இல்லை. அந்த வழியா ஃபர்ஸ்ட் ஆசாரியர் வராரு. பார்த்துட்டு இவனும் ஆசாரியனை பார்க்குறாரு. ஆனால் இவனுக்கு பலன் இல்லை. கத்தி கூப்பிட, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கத்தி கூப்பிட பலன் இல்லை. முழுமையா இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா செத்துருவான். அப்படி முழு பலத்தை இழந்தவனாய், காயப்பட்டவனாய், குற்றூர உயிராய் கிடக்கிறான். ஆசாரியன் பார்த்துட்டு எந்த உதவி செய்யாம அப்படியே போயிட்டார். லேவியன் பார்க்கிறாரு, அவரும் எந்த உதவியும் செய்யாம அப்படியே போயிட்டார். அடுத்தது நல்ல சமாரியன் வரார். அவர் வந்து அவனை பார்க்கிறாரு, அவனுடைய காயத்தை கற்றாரு. அந்த நல்ல சமாரியன் தான் இயேசு கிறிஸ்து. ஆசாரியர் லேவியரோ உங்களை ஆறுதல் படுத்த முடியாது. ஆமேன். லேவியர் அப்படின்னா அது ஆசாரியர், பாஸ்டர்ஸ், அவர்களுடைய வார்த்தைகள் உங்களை ஆறுதல் படுத்த முடியாது. உங்களை ஆறுதல் படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு உதவி செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய காயத்தை கட்டுவார். இயேசு தான் உங்களுடைய காயத்துக்கு மருந்து. இயேசு தான் உங்களுடைய திக்கற்றவர்களுக்கு துணை. அவர் உங்களை அனாதையாக விடப்போவதில்லை, உங்களோடு கூட இருப்பார், உங்களுக்கு இறங்குவார். ஹல்லேலூயா. அவர் இரக்கத்தில் செல்வந்தர். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 68வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். வசனம் சொல்லுது பாருங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கு யார் தகப்பன்? அவர் தகப்பனா இருக்கிறாராம். யாரும் இல்லைன்னீங்கன்னா உங்களுக்கு அவர் இருக்கிறார். அனாதைன்னீங்கன்னா உங்களுக்கு இயேசு இருக்கிறார். விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 139வது சங்கீதம் 5வது வசனத்துல தாவீது சொல்லுகிறார், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். அதாவது எல்லா பக்கத்திலையும் நெருக்கப்படுறேன், அந்த நெருக்கப்படும் போது உங்களுடைய கரத்தை என் மேல வைக்கிறீங்க. வலது புறத்துல, இடது புறத்துல, முன்புறத்துல, பின்புறத்துல, எல்லா பக்கத்திலையும் நெருக்கம். சில நேரத்தில் எல்லா பக்கத்துலேயும் நெருக்க வரும்போது வழியே இல்லை. ஃப்ரண்ட்லேயும் வழி இல்லை, சைட்லேயும் வழி இல்லை, லெஃப்ட்லேயும் வழி இல்லை, பேக்லேயும் வழி இல்லைன்னா அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே வழி கயிறை மாட்டி தூக்கு போட்டுடுறாங்க. ஆனால் தாவீது சொல்கிறார், எல்லா பக்கமும் வழி இல்லைனாலும் அவருடைய கரம் என் மேலே இருக்குது, 5வது ஒரு வழியை எனக்காக திறக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வழிகளை திறக்கிறவர். அவர் திக்கற்றவர்களை தூக்கி எடுக்கிறவர். ஆதரவில்லாதவங்களை அவர் புறக்கணிக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை அவர் திக்கற்றவர்களாக விடமாட்டார், அனாதைகளாக விடமாட்டார். அவர் உங்களுக்காக இரக்கம் பாராட்டுவார். கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்க போகிறேன்.
யாருக்கு அவர் இரக்கம் பாராட்டுவார்? முதலாவது அவருடைய பிள்ளை, நான் பிள்ளை வந்திருக்கிறேன்ப்பா, உங்க பிள்ளைப்பா அப்படின்னா நமக்கு இரக்கம் பாராட்டுவார், நம்மளுடைய பாவங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னிப்பார். ரெண்டாவது, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு சொல்ற ஆட்களுக்கு அவர் உதவியாய் வருவார், அவர் இரக்கத்தை பாராட்டுவார், தேவைகளை சந்திப்பார், உங்களை போஷிப்பார். மூன்றாவது, மனம் திரும்பும் போது அது இருதயம், பாவத்தில் இருந்த இருதயம் அது பரிசுத்தமாய் மாறும்போது, பாவத்தை உதறி தள்ளிட்டு நான் இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக வாழ்றேன்னு அவர் பக்கமாய் திரும்பும் போது நம்ம மேல இரக்கத்தை பாராட்டுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சில காரியத்தில் நம்ம அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை விட்டுட்டு ஆண்டவர் பக்கமாக திரும்பும் போது, இல்லை நான் இந்த பாவம் மறுபடியும் செய்ய மாட்டேன்னு திரும்பும்போது அவர் இரக்கத்தை கட்டளையிடுகிறார். திரும்பாம இருந்தோம்னா அவர் விட்டுருவார். கெட்ட குமாரனை போல அடிபட்டு தூரம் போயிடுவோம். ஆனால் திரும்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் இரக்கத்தை பாராட்டுகிறார். அநேக நேரத்தில் மனிதர்களாகிய நம்ம இடருவோம், ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, சில நேரத்தில் சில காரியத்தில் இடறி போவோம். அப்படியே இருந்துடக்கூடாது, திரும்பணும் ஆண்டவர் பக்கமாக. ஆண்டவர் பக்கமாக திரும்பி, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா என்னை மன்னிங்கன்னா அவர் இரக்கத்தை கட்டளையிடுவார். அவரை மாதிரி இரக்கத்தை யாராலையும் கட்டளையிட முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, யோனா எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் நினிவே பட்டணத்தை அழிக்க போறேன்னு சொல்றார். நான் நினிவே பட்டணத்தை முழுவதும் அழிக்க போறேன், யோனாவே நீ போய் பிரசங்கம் பண்ணு, நான் நினிவே பட்டணத்தை அழிக்க போறேன். யோனா போய் பிரசங்கம் பண்றார். ஆண்டவர் நினிவே பட்டணத்தை அழிக்க போறார், நினிவே பட்டணத்தை அழிக்க போறான்னு பிரசங்கம் பண்றார். பிரசங்கத்தை கேட்டதும் ஜனங்கள் எல்லாம் ஐயோ நாங்கள் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு மனம் திரும்புறாங்களாமா. திரும்பி ஆண்டவர் பக்கமா கைகளை ஏறெடுக்கிறாங்க, உபவாசம் போடுறாங்க, ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. வசனத்தை வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். செய்வேன் என்று சொன்ன தீங்கை மனஸ்தாபப்பட்டு செய்யாதிருந்தாராம். ஒரு இரக்கத்தை கட்டளையிடுகிறார். நான் அழிப்பேன்னு சொன்னாரு, ஆனா அவர்கள் மனம் திரும்பி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினதுமே அவர் இரக்கத்தை பாராட்டுகிறார். இரக்கத்தை பாராட்டணும்னு இவர் தீர்க்கதரிசி அழிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஜனங்களும் அதை நம்பி என்ன பண்ணிட்டாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெபிக்க ஆரம்பிச்சதும் ஆண்டவர் அழிப்பேன்னு சொன்னவர் அழிக்காம போயிட்டார். ஆனா இப்ப யாரோடது பொய்யாயிருச்சு? யோனா தீர்க்கதரிசியோடது பொய்யாயிருச்சு. உடனே யோனா ஆண்டவரை பார்த்து சொல்றார் பாருங்க, 4வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். பாருங்க, யோனா சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு உம்மை பத்தி நல்லா தெரியும், நீர் மிகுந்த இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இதை தெரிஞ்சுதான் நான் என்ன பண்ணேன், நினிவேக்கு வராம நான் தர்ஷீசுக்கு போனேன். நீங்க அழிப்பீங்கன்னு நான் சொல்லுவேன், கடைசியில் நீங்க இரக்கத்தினால அழிக்காம விட்டுருவீங்க. இதை தெரிஞ்சுதான் நான் தர்ஷீசுக்கு போனேன் அப்படின்னு யோனா ஒரு மாதிரி கவலைப்படுறார். ஆண்டவர் அதுக்கப்புறம் யோனாவை தேற்றார். பாருங்க, ஏன் ஆண்டவர் அழிக்கல அப்படின்னா அவங்க ஆண்டவர் பக்கமா திரும்பினாங்க. திரும்பி அவர்கள் தேவனை நோக்கி ஜெபிச்சதுனால ஆண்டவர் அதை அழிக்கவே இல்லை, தேசத்தை அவர் காப்பாற்றினார். இன்னைக்கும் அவர் பக்கமா நீங்க திரும்பும்போது உங்க மேல அவர் இரக்கமுள்ளவராக இருப்பார். நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேன், நான் ஆண்டவரை விட்டு தூரம்ல நிற்கிறேன், ஆண்டவர் எனக்கும் இறங்குவாரா என்ற ஒரு கேள்வியோடு நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய பாவத்தை அவர் பார்க்கிறவர் அல்ல. அவர் உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களை பற்றி உங்களை நல்லா அறிந்தவர், உங்களுடைய சூழ்நிலையை அறிந்தவர், உங்களுடைய பாதைகளை அறிந்தவர். அவர் பக்கமாக நீங்கள் திரும்பினா எப்பேற்பட்ட பாவத்தை அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு ராஜா இருந்தார், அந்த ஊரில் ஒரு பயங்கரமான திருட்டு நடந்துருச்சு. உடனே ஜனங்கள்லாம் சொன்னாங்க, ராஜா ராஜா
நம்ம ஊர்ல இப்படி ஒரு பெரிய திருட்டு நடந்துருச்சு ராஜா. உடனே ராஜா பயங்கர கோவப்பட்டார். எப்படிரா, ஏன் ராஜ்யத்துல எங்க ஊர்ல இப்படி ஒரு திருட்டு நடந்திருக்கே, இந்த திருடன் யாரு அப்படின்னு இந்த திருடனை 2 நாளைக்குள்ள நீங்க கண்டுபிடிக்கணும்னு ஆணையிட்டார். அவங்களும் போய் தேடினாங்க திருடனை. கடைசியில் ராஜா கிட்ட வந்து சொன்னாங்க, ராஜா எங்களால் திருடனை கண்டுபிடிக்க முடியல. உடனே ராஜா சொன்னார், நீங்கள் ஊர் ஃபுல்லாக வால் போஸ்ட் அடிங்க, திருடுனவனுக்கு தூக்கு தண்டனை இருக்கு, திருடுனவன் இப்படி ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னாடி பார்க்க அவன் தூக்கில் போடுவேன்னு இந்த வால் போஸ்ட்டை ஊர் ஃபுல்லாக நீங்கள் அடித்து ஒட்டுங்கன்னாங்க. அதே போல் ராஜா உடைய சொல்ல கேட்டு எல்லாரும் அந்த வால் போஸ்ட்டை ஊர் ஃபுல்லாக இந்த திருட்டு செஞ்சவனுக்கு ஊர் நடுவில் தூக்கு தண்டனை இருக்குது அப்படின்னு. இது அந்த திருடன் பார்த்துட்டான். பார்த்ததும் அவனுக்குள்ள ஒரு பயம். நேராக போனான் அரண்மனைக்கு. போய் நான் ராஜாவை பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும்னா. உடனே சரி போங்க அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. ராஜா கிட்ட போய் ராஜாவுடைய காலை பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு, ராஜா என்னை மன்னிங்க. என்னப்பா சொல்லு. ராஜா என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. நீ சொல்லுப்பா என்ன. ராஜா அந்த திருட்டை பண்ணினது நான் தான் ராஜா. ராஜா பார்த்தார், எதுக்காக அதை திருடினேன்? எனக்கு பசி ராஜா, எனக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, எனக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை, எனக்கு பயங்கரமான பசி, எனக்கு வருமானமும் இல்லை, எல்லாமே நஷ்டமாயிருச்சு. அந்த வருமானத்துக்காக, என் வயிற்று பசிக்காக நான் திருடினேன் அப்படின்னு. ஏன் ராஜ்யத்தில் வயிற்று பசியோட ஒருத்தர் இருக்கிறானா? உடனே ராஜா சொன்னார், இந்த சேவகனுக்கு அரண்மனையிலேயே ஒரு வேலையை போட்டு கொடுங்க, இவன் இந்த அரண்மனையிலேயே இருக்கட்டும்னாரு. பாருங்க, உலகத்தில் இருக்கிற ராஜாவே இவ்வளவு இரக்கம் பாராட்டும் போது நம்மளுடைய தகப்பன் இரக்கத்தின் செல்வந்தர். அவர் உங்கள் மேலே இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார், உங்கள் மேலே மனதுருகிறவராக இருக்கிறார். சிலுவையில் ஒருத்தர் அறையப்படுகிறான், 2 கள்ளர்கள் அறையப்படுறாங்க. அதில் ஒரு கள்ளன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், அவன் கள்ளன், அவன் கொல்லப்பட வேண்டும், அவன் நரகத்துக்கு தான் போகணும், அவன் செஞ்ச அவ்வளவு குற்றங்கள். ஆனால் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், நீரோ நீதிமான், ஓ நாங்கள் பாவி, உம்முடைய ராஜ்யம் வருமானால் என்னையும் நினச்சிக்கோங்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த ஒரு வார்த்தையை சொன்னதுனால இன்னைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய், நீ இன்னைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். பாருங்க, அந்த கள்ளன் அந்த கடைசி நேரத்தில் அவனுடைய குற்றத்தை எல்லாம் இயேசு மன்னிக்கிறார். அவனை பரதேசியில் அவரோடு கூட அவர் அழைத்து கொண்டு போனார். இன்னைக்கும் உங்களுடைய குற்றத்தை மன்னிக்கிற இரக்கமுள்ள ஒரு தகப்பன் நம்ம மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நம்மளுடைய நியாய தீர்ப்புக்கு முன்னாடி அவருடைய இரக்கம் வந்து நிக்குதாமா. இயேசு கிறிஸ்து இந்த இரக்கத்தை தான் சிலுவையிலே நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். நம்ம நியாய தீர்ப்புக்கு நம்ம நிற்கும் போது பிசாசு அநேக பாவங்களை நம்மளை குற்றம் சாட்டுவான். இவன் இந்த பாவம் செஞ்சான், இவன் இந்த தப்பு செஞ்சான், இவன் நரகத்துக்கு உரியவன் அப்படின்னு குற்றம் சாட்டுவான். ஆண்டவர் முன்னாடி வந்து சொல்லுவார், இவனுடைய இத்தனை பாவத்துக்காக தான் நான் அடிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய கைகளை பாருங்க, என்னுடைய கால்களை பாருங்க, என்னுடைய விழாவை பாருங்க, இதற்காக தான் நான் நொறுக்கப்பட்டேன். இவன் என்னுடைய இரக்கத்தினால இவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. இரக்கத்துக்கு நியாய தீர்ப்புக்கு முன்பதாக அவருடைய இரக்கம் கடந்து வரும். இன்னைக்கு அநேகர் மேல தேவனுடைய இரக்கம் கடந்து வருகிறது. அநேகருடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது. இதுவரைக்கும் உலகத்துக்காக ஓடிட்டீங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், தேவன் உங்களை அழைக்கிறார். நான் உன் மேல இரக்கமா இருக்கிற மகனே, நான் உன் மேல கிருபையா இருக்கிறேன், நீ என்கிட்ட வான்னு ஆண்டவர் அழைக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசுங்க. அந்த சிலுவையை பாருங்க. அப்பா, எனக்காக நீர் அடிக்கப்பட்டீரே, என்னுடைய பாவத்தை நீர் சிலுவையிலே சுமந்தீரேப்பா, அதை நான் பார்க்கிறேன்ப்பா. என் மேல இரக்கமா இருங்க. யார் மேல இரக்கமா இருக்கணும் அவன் மேல இரக்கமா இருக்கிறேன், யார் மேல கிருபையா இருக்கணும் அவன் மேல கிருபையா இருக்கிறேன்னு சொன்னீங்களேப்பா. என் மேல இரக்கமா இருக்குப்பா. நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன், நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறப்பா. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. திக்கற்றவனா இருந்த எனக்கு நீர் உதவியாய் வாங்கப்பா. உம்முடைய இரக்கத்தை என் மேல கட்டளையிடுங்க தகப்பனே. நான் இனி பாவத்துக்குரியவன் அல்ல, உங்க பக்கமாய் நான் திரும்ப விரும்புறேன்.
கிறிஸ்துவின் பக்கமாய் திரும்ப விரும்புறேன், ஜெப வாழ்க்கையின் பக்கமாய் திரும்ப விரும்புறேன், வேதம் வாசிக்க நான் விரும்புறேன்ப்பா. ஓ, நான் உங்க பக்கமாய் திரும்ப விரும்புறேன் தகப்பனே. உங்க இரக்கத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவர் இரக்கத்தை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். ஒரு மகா பெரிய இரக்கத்தை தேவன் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். லாபா ரகாதா டாபா ஷகாதா டபலபு. நல்ல ஆவியில நிரம்பி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை தட்டி லேபா ரகாதா டாபா ஷதா டாபா கபாலபு. ஒரு தேவ வல்லமை, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய கிருபை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. லாமா ரகாதா டாபா ஷகாதா டபலபு. ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள்: நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.